இது பாரு துளசி, நீ சத்தியம் பண்ணி கொடுத்த சூழ்நிலையே வேற. ஆனா இப்ப நிலைமையே மாறி போயிடுச்சுமா. ஆமா துளசி, இப்ப பைரவிக்கு நடக்க போற ஆபரேஷன் கொஞ்சம் சீரியஸான ஆபரேஷன் டாக்டர் சொல்றாங்க. அதனால பைரவி கிட்ட நீதான் அவளோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேமா. அதான் சிவகாமி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னா. நீ என்னம்மா சொல்ற? துளசி, பைரவி அண்ணிதான் உன்னை பெத்த அம்மான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணணும். அதான் சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதைத்தான் நான் அண்ணன்கிட்டயும் சொன்னேன். நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லுமா. துளசி, அம்மா பைரவிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு விஷயத்த அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ விஸ்வாக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு கண்டிஷன் வேற போட்டிருக்கா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து உன் முடிவை சொல்லுமா. இங்க பாருங்கப்பா, இந்த சமயத்துல நான் உங்க பொண்ணுன்னு சொல்றது எனக்கு தப்பா படுது. அம்மா நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சொல்லிடலாம். ஆனா அவங்களே இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப போய் இந்த உண்மைய சொன்னா இத்தனை நாளா நமக்கு பிறந்தது ஆம்பளை புள்ளன்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் எல்லாமே பொய்யான்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அதனால அவங்க உடம்புதான்ப்பா கெட்டு போகும். வேணாம்ப்பா, நான் அவங்க பொண்ணுன்னு இப்போதைக்கு சொல்ல வேணாம், ப்ளீஸ். துளசி, நீ படிச்சவ, நீயே இப்படி பேசலாமா? இங்க பாருமா, நான் நெகட்டிவா பேசுறேன், நீ தப்பா நினைக்காத. இப்போ உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னா கடைசி வரைக்கும் நீதான் அவளோட பொண்ணுங்கிற உண்மையே தெரியாம போயிடுமா. அதுக்கப்புறம் விஸ்வா கிட்டையும் உண்மையை சொல்ல முடியாது. சிவகாமி தம் பெத்த மகனை பார்த்து மகனை என கூட கூப்பிட முடியாது. அவ பண்ண தியாகத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து துளசி. சிவகாமி பண்ண தியாகம் தான் எனக்கு தெரியுமேப்பா. நான் கடைசி வரைக்கும் சிவகாமியோட பொண்ணாவே இருந்துட்டு போயிடுறேன். ஏய் சிவகாமி, என்ன வேணான்னு சொல்லிருவியா? என்ன நீ துளசி? துளசி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எப்பவுமே என் பொண்ணுதான். நீ எப்பவுமே என் பொண்ணுதான். மாமா, துளசி சொல்ற மாதிரி இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம். துளசி எங்க பொண்ணாவே இருக்கட்டும். விட்டுடுங்க மாமா. எல்லாருமா சேர்ந்து என்ன வில்லன் ஆக்கிட்டீங்க. இப்ப நான் தான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அப்பா சாரிப்பா, நான் உங்களை தப்பு சொல்ல வரல. ஆனா அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில
இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்குப்பா. துளசி, உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுமா, நீ பயப்படாத. உன் மனசு எனக்கு தெரியும். ஆனா விஸ்வா என்ன பாவம் பண்ணா? சின்ன வயசுல இருந்தே அவன் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கான் துளசி. இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையே போயிடுமா. உங்க அம்மாவை பத்தி யோசிக்கிற நீ ஏன் விஸ்வா பத்தி யோசிக்க மாட்டேங்கிற? துளசி, ஆபரேஷனை பத்தி நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு நைட் பூரா நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. நாளைக்கு காலையில உன் முடிவை சொல்லு. ஓகேயா? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. துளசி, நாளைக்கு உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். துளசி, எதையும் நினைச்சு நீ உன் மனசு போட்டு குழப்பிக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா செய். சரியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு. விஸ்வா, ஏதாவது வேணுமாப்பா? என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். எனக்கு எதுவும் வேணாம். அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் நான் லக்ஷ்மியை கேட்டுக்கிறேன். நீங்க ஒண்ணு எனக்காக கஷ்டப்பட வேணாம். விஸ்வா, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு பண்றதுல எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்க போகுது? உங்களால தானே எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அது போதாதா? என்கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. தேவையில்லாம என்கிட்ட பேச்சு கொடுக்காம நீங்க இருந்தீங்கனாலே போதும். நான் சொல்ற வரைக்கும் அவனை வெளியே விடாதீங்க. யார் வந்து ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இந்த துரைசாமி வேலைக்கு ஆமாட்டம் போல இருக்கு. என்னாச்சுமா? ஏன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? சிவகாமி, மாமா கேக்குறாருல்ல, பதில் சொல்லு. ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? என்னாச்சு? விஸ்வாக்கு என்ன கண்டாலே பிடிக்கலங்க. அவங்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்றான். அதான் மனசுக்கு சங்கடமா போச்சு. விஸ்வாவா அப்படி சொன்னா? உன்கிட்ட என்னமா பிரச்சனை அவனுக்கு? எதுக்காக ஒன்னு அவன் பேசக்கூடாதுன்னு சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல மாமா, இவளுக்கும் பைரவிக்கும் வாக்குவாதம். அதுல பைரவி கீழே விழுந்துட்டா. அதுக்கு இவதான் காரணம்னு லட்சுமி விஸ்வா கிட்ட சொல்லிட்டா. அதான் விஸ்வா சிவகாமி மேல கோபமா இருக்கா. அண்ணே, அண்ணி கோவமா பேசும்போது நான் அமைதியா தான் பேசிட்டு இருந்தேனே. அந்த ருத்ரா தான் நேரம் பார்த்து பைரவி அண்ணிய தள்ளி விட்டுட்டேன். நான் தான் தள்ளி விட்டுதான் நினைச்சேன். விஸ்வா என் மேல கோவமா இருக்கானே.
விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாமேமா. சரி, நான் போய் விஸ்வா கிட்ட பேசுறேன். என்னங்க, அண்ணன் விஸ்வா கிட்ட கோவமா பேச போறாரு. நீங்க கூட போய் பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கோங்க. போங்க. சரி சிவகாமி. விஸ்வா, என்னடா அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போறத நினைச்சு டென்ஸ்டா இருக்கியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு யாருமே எதிர்பார்க்கலடா. இட்ஸ் ஓகே, எல்லாமே சரியாயிடும். பாசிட்டிவா நினைப்போம்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் விஸ்வா. உங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் விஸ்வா. அதே மாதிரி உன் மேலையும் சிவகாமி அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. யாரோ ஏதோ சொன்னதை நம்பி சிவகாமி மேல நீ கோவப்படுறது தப்பு விஸ்வா. அவளும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானடா. அப்பா, சிவகாமி அத்தை என் மேல பாசமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு என் அம்மாவை பிடிக்கல. அதனாலதான் அத்தை தள்ளி விட்டுருக்காங்க. விஸ்வா, அப்படிலாம் பேசாதப்பா. சிவகாமிக்கு உன் அம்மா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவன் கோவமா பேசும்போது கூட சிவகாமி தப்பா பேச மாட்டா. அதனால இப்படி ஒரு காரியத்தை அவ செஞ்சிருக்க மாட்டா. அந்த லட்சுமி பேச்சை கேட்டுட்டு சிவகாமி மேல அபாண்டமா பழி போடாதப்பா. நான் என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம இங்க வேற யாரும் பேச வேணாம். என்னடா யாரோ மூணாவது மனுஷனை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? இவரும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான்டா. அப்பா, சும்மா இவர் அப்பா அத்தைய அம்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்பானா நீங்க மட்டும்தான், அம்மா பைரவி மட்டும்தான். டேய், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசு. சிவகாமி பத்தியும் பார்த்திபனை பத்தியும் உனக்கு என்னடா தெரியும்? அவ உங்க அம்மாவுக்கு பண்ண தியாகத்தை பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டடா. புரிஞ்சுதா? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணா உங்க தங்கச்சி பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. என்னடா சொன்ன? அப்பா, என்ன ஏன்பா அடிக்கிறீங்க? என் அம்மாவை பிடிக்காதவங்க யாரும் எனக்கும் பிடிக்காது. நான் இனிமே இப்படிதான் இருப்பேன். உங்களால என்ன அடிக்க மட்டும்தான் முடியும். உங்களால என் முடிவை மாத்த முடியாது. என்னடா அப்பாவே நீ எதிர்த்து பேசுறியா? ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம். தோடுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க கூடாது. விஸ்வா, உன் அப்பா உன்னை அடிச்சதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், என்னாச்சு உனக்கு? அழுதுகிட்டே போற மாதிரி இருக்கு. டேய் விஸ்வா,
விஸ்வா மேல இருந்துதான் அழுதுகிட்டே வந்தான். அப்படின்னா மேலதான் ஏதோ நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? என்ன மாமா, அவனே அவன் அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போறது நினைச்சு ரொம்ப அப்செட்ல இருக்கான். இந்த நேரத்துல அவனை அடிக்கலாமா? அவனை நான் அடிச்சது தப்புதான் பார்த்திபா. அதுவும் ஓ முன்னாடி நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. ஏன்னா அவன் ஓரத்தம். அவனை நான் அடிக்கும்போது ஓரத்தமும் துடிச்சிருக்கோம்ல. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சாரி பார்த்திபா. என்ன மாமா நீங்க? விஸ்வா உங்க புள்ள, அவனை அடிக்கிறதுக்கு முழு உரிமையே உங்களுக்கு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, அதான் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தேனா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாமனும் மச்சானும் என்ன ரகசியம் பேசிக்கிறாங்க? கொஞ்சம் மறைஞ்சு நின்னு கேக்கலாம். நீ எதுக்கு மச்சான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கற? தப்பு என் பேர்ல தான். நான் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இன்னைக்கு விஸ்வா என்னடான்னா அம்மா அம்மான்னு இவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கானே. இன்னைக்கு அந்த அம்மா உயிரோட இருக்கான்னா நீங்களும் சிவகாமியும் செஞ்ச தியாகத்தினால தானே. என்ன சொல்றாரு இவரு? நான் உயிரோட இருக்கிறதுக்கு சிவகாமி தான் காரணமா? அந்த உண்மை விஸ்வாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாமி தான் பெத்த குழந்தைய மாத்தி வச்சது அவளை பொறுத்த வரைக்கும் பெரிய தியாகமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கு சிவகாமி இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே நான் அவளை தடுத்திருப்பேன் பார்த்திபா, தடுத்திருப்பேன். மாமா, அன்னைக்கு சிவகாமி கண்ணுக்கு பைரவி உயிர் தான் பெருசா தெரிஞ்சது. அதான் நான் பெத்த புள்ளைய அவ மாத்தி வச்சா. இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியலையே. யார் குழந்தைய யார் மாத்தி வச்சது? எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, ஒண்ணும் புரியலையே.